கர்நாடக தனி நீதிமன்றம் அளித்த தீர்ப்பினை சட்ட ரீதியாக முறியடித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவார் என அஇஅதிமுகவின் தோழமை கட்சித் தலைவர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தம் மீது சுமத்தப்பட்டுள்ள பொய்யான குற்றச்சாட்டுகளை சட்ட போராட்டங்கள் மூலம் முறியடிப்பார் என்றும், மேல்முறையீடு செய்து தாம் குற்றமற்றவர் என்பதை நிரூபித்து மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்றும் பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் தலைவர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். உலகத்துக்கே ஒரு முன்னுதாரணமாய் தமிழகம் விளங்குகிற வகையில் ஏழை எளிய மக்களுக்கு நடைமுறைப்படுத்தி அவர்கள் இதயங்களிலெல்லாம் அசைக்க முடியாத ஒரு மாபெரும் மக்கள் சக்தியாக விளங்கி கொண்டிருக்கிற அம்மா இந்த வழக்குகளையும் நிச்சயம் தகர்த்து மீண்டும் அவர்கள் தமிழகத்தின் ஆட்சியிலே மட்டுமல்ல அதற்கும் மேலாகவும் அவர்கள் பெரும் பொறுப்புகளை பெறுகிற அந்த வாய்ப்பை எட்டுவார். மக்கள் சிம்மாசனத்திலே என்றைக்குமே, மக்கள் இதயங்களிலே என்றைக்குமே அவர்கள்தான் முதலமைச்சர். ஒரு அரசியல் ரீதியாக மாண்பு முதல்வர் அவர்களை பழிவாங்கும் நோக்கத்தோடு இது போன்ற சிறை தண்டனையும் இது போன்ற 100 கோடி ரூபாய் தண்டனை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக மாண்பு முதல்வர் அவர்கள் சட்டத்தையும் சட்டமன்றத்தையும் மதிக்கின்றவர்கள். நிச்சயமாக மாண்பு முதல்வர் அவர்கள் இதை அப்பீல் செய்ய போகிறார்கள். அப்பீலிலே வென்று வரப்போகிறார்கள். மீண்டும் தமிழகத்தில் முதல்வராக வருவது உறுதி. தமிழக மக்கள் மத்தியில் அவர்களுடைய உயிரிலும் மேலாக போற்றக்கூடியவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நிலையாக இருக்கிறது. ஆகவே தமிழக மக்கள் என்றென்றும் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களைத்தான் முதல்வராக ஏற்றிருக்கிறார்கள். அது நாடறிந்த உண்மை. இந்த கேஸ் என்பது இடையிலே நிலவை மேகம் மறைத்தது போல்தான். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த வழக்குகளை உடைத்தெறிந்து மக்கள் முன் நிச்சயமாக மக்களுக்காக ஆட்சியை நடத்துவார் என்பதிலே எந்த சிறிதளவும் ஐயமில்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோடான கோடி தொண்டர்கள் சோர்வில்லாமல் தளர்வில்லாமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய எண்ணங்களையும் செயல்களையும் நிறைவேற்ற களம் காணுவார்கள் என்று இந்த நேரத்திலே நான் நம்பிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனையோ பொய்யான வழக்குகளை சட்டப்பூர்வமாக எதிர்கொண்டு தூள் தூளாக்கி வெற்றி கண்ட மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த வழக்கையும் தூள் தூளாக்கி காட்டுவார். சோதனைகளை சாதனையாக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். தமிழகத்தின் முதல்வராக மீண்டும் ஆட்சிக்கு வருவார். தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை தருவார். அனைத்து தடைகளையும் முறியடித்து பலமுறை முதலமைச்சராக வந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் மீண்டும் இந்த தடைகளையெல்லாம் முறியடித்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மட்டுமல்லாமல் நாட்டினுடைய பிரதமராக வருவதற்கு அவர்களுக்கு மக்களிடத்தில் ஆதரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்று நாங்கள் திடமாக நம்புகின்றோம். அதிமுகவின் பொதுச் செயலாளர் டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் தடைகள் பலவற்றையும் உடைத்து மீண்டும் தன்னை முழுமையாக நிரூபித்து வருவார். தீர்ப்பு, பெங்களூரு தீர்ப்பு, இது தீர்ப்புதானே ஒழிய நிரந்தர தீர்ப்பல்ல. மீண்டும் தமிழகத்தை ஆளும் காலம் வெகு விரைவில் உள்ளது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களுடைய நலனுக்கு எதிராக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு என்பது இறுதியான தீர்ப்பு அல்ல. இது சூழ்ச்சியாளர்களால், சூது மதியாளர்களால் வழங்கப்பட்ட இடைக்கால தீர்ப்பு. இந்த தீர்ப்பினை வென்று மீண்டும் வருவார் என நாங்கள் நம்புகின்றோம். இந்த தீர்ப்பு எதிர்க்கட்சியினுடைய சூழ்ச்சி என்பதை நிரூபித்து இந்த தடைகளை தகர்த்தெறிந்துவிட்டு மீண்டும் தமிழகத்தினுடைய பெரும்பான்மை முதல்வராக தமிழ் மக்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் அகில இந்தியாவை வழிநடத்துகின்ற ஒரு மாபெரும் தலைவராக வரும் காலங்களில் இருப்பார்கள். பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு தவறானது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக, அரசியல் சூழ்ச்சி காரணமாக எதிரிகளால் புனையப்பட்டிருக்கிற அந்த வழக்கில் தவறான தீர்ப்பு வழங்கப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்கிற நம்முடைய அம்மா அவர்கள் இன்னும் ஒரு சில நாட்களில் விடுதலை ஆவார்கள். சட்டத்தின் துணை கொண்டு தர்மமும் நீதியும் வெல்லும். அம்மா அவர்களுக்கு அளிக்கப்பட்ட தீர்ப்பு ஒரு திட்டமிட்ட சதி என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக இந்த தீர்ப்பு இறுதியானதல்ல. தமிழக முதல்வர் அவர்கள் மீண்டும்
உயர்நீதிமன்றத்தையும் உச்சநீதிமன்றத்தையும் அணுகி அவருடைய நிரபராதி என்பதை நிரூபித்து வெளியே வருவார், மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி புரிவார் என்பதை கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் உறுதியோடு கூறிக்கொள்கிறது. கடுமையான தீர்ப்பு நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. இதை தமிழக மக்கள் இதை ஏற்கவில்லை. தமிழக மக்கள் துயரத்தில் இருக்கின்றார்கள், சோகத்தில் இருக்கின்றார்கள். இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீட்டு செய்து கண்டிப்பாக இந்த வழக்கிலிருந்து மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அவர்கள் வருவார்கள் என்பது உறுதி. உலக தமிழர்களின் முதல்வராக என்றென்றைக்குமே விளங்கி கொண்டிருப்பவர் இந்த வழக்கை சட்டத்தின் மூலமாகவே இந்த சட்டத்தை வென்று வெற்றியுடன் திரும்பி தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் தொடர்ந்து பணியாற்றுவார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. எப்படியா இருந்தாலும் அம்மா அந்த கேஸில் ஜெயிச்சுட்டு தமிழக விவசாயிகளும் காவிரி டெல்டா விவசாயிகளையும் காப்பாற்றுவதற்கு காவிரி தந்த அன்னை அம்மா அவர்கள் முயற்சி வந்து விடுவார்கள். எங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுப்பார்கள். அம்மா அவர்கள் மிக கடுமையாக காவேரி பிரச்சனையிலே சண்டை போட்டு தமிழகத்தினுடைய உரிமைகளை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிற நிலையில் நிலைநாட்டிட்டார், மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்ற நிலையிலே அதை தடுத்து கொண்டிருக்கிற, அதை தங்களுடைய சொந்த விரோதமாக எடுத்துக்கொண்டிருக்கிற கர்நாடக மாநிலம் இப்படி தீர்ப்பு கொடுத்திருப்பது என்பதை மக்களாலே புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழகத்தினுடைய நடுத்தர வர்க்கத்தினருக்கும் அன்றாட உழைத்தால்தான் உணவு என்ற நிலையில் இருக்கிற ஏழைகளுக்கும் வழிகாட்டுகிற ஒரு ஆட்சியை நடத்துகிற தலைவி என்ற அளவில் அம்மா என்று எல்லோராலும் மதிக்கப்படுகின்றார். இதனிடையே அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழக நிறுவன தலைவர் டாக்டர் நா. சேதுராமன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கருணாநிதி, சுப்பிரமணியன் சுவாமி ஆகியோரது கூட்டுச்சதியின் காரணமாக போடப்பட்ட வழக்கிலிருந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மீண்டு வந்து தமிழகத்திலும் இந்தியாவிலும் தலை சிறந்த தலைவியாக நிச்சயம் திகழ்வார் என குறிப்பிட்டுள்ளார். இந்திய தேசிய குடியரசுக் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் சி. அம்பேத்கர் பிரியன் விடுத்துள்ள அறிக்கையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெற்றி தாயாக மீண்டு வருவார் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நலனுக்காக பல வழக்குகளை சட்ட ரீதியாக சந்தித்து வெற்றி பெற்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தம் மீதான பொய் வழக்கை தகர்த்தெறிந்து மீண்டும் தமிழக மக்களின் நிரந்தர முதலமைச்சராக வருவார் என்று பசும்பொன் தேசிய கழக தலைவர் திரு என். ஜோதி முத்துராமலிங்க தேவர் தெரிவித்துள்ளார்.